கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, தலைப்பு இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கு சகரியா தீர்க்கதரிசி கொண்டு நீர் உரைத்த வார்த்தை. சகரியா 9, நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். இப்போ சகரியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டு பேசுகிறது. அதான் நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இப்போ திரும்புதல் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கையிலே மனம் திரும்புவது முக்கியமானது. இதைத்தான் சகரியா 9:12 கொண்டு ஆவியான பேசியிருக்கிறேன். என்றால் நம்பிக்கையுள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். சிறை என்ற சிறைகள் எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிறந்தது முதல் உலகத்தை விட்டு கடந்து போகிற வரையிலும் சிறைகள் இருக்கிறது. இதான் சகரியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் பேசியிருக்கிறேன். என்றால் நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்றால் இயேசுவிடம் திரும்புங்கள். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த சிறைகளை, எந்த சிறை இருப்பதாலும் நீங்கள் திரும்பும்போது அங்கே மாற்றம் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். சிறையிருப்பிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டுமென்றால் நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இயேசுவிடத்தை திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவாங்கிறார். அப்போ இந்த நிகழ்ச்சியை 7 கட்டத்திலிருந்து வரும். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் பிறந்திருந்து உலகத்தை இருக்க வரையிலும் திரைகள் உண்டு. திரை இல்லாத ஒரு மனிதனும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. அந்த சிறை இருப்பு திருப்பப்பட வேண்டுமென்றால் நாம் என்ன செய்யணும்? திரும்பணும். எப்படி திரும்பதோ, எந்த இடத்தில் நீங்கள் விழுந்தீங்களோ அந்த இடத்துலேருந்து திரும்பணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பரிசுத்தவானாக இருக்கலாம், பரிசுத்தவாட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு விசுவாசியாக இருக்கலாம், விசுவாச லெவலாக இருக்கலாம். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்றால் சிறைகள் வரும். சிறை இல்லாத உலகத்தில் ஒரு மனுஷன் கிடையாது. அதுதான் நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். சிறை இருப்பிலிருந்து வேண்டால் நாம் திரும்பணும். திரும்பினால்தான் வேண்டால் நமக்கு இரட்டிப்பான நன்மை வரும். எல்லாம் வர, இல்லைன்னா வராது. இதுதான் சகரியா 9:12 உண்டு ஆண்டவர் பேசியிருக்கிறார். 9:12 நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு. நாளைக்கு சொல்லப்படலை, அடுத்த மாதம் சொல்லப்படலை, அடுத்த வருஷம் சொல்லப்படலை, இன்றை. அப்போ உங்கள் சிறை இருப்பிலிருந்து திரும்பும் போது அங்கே என்னக்கு இரட்டிப்பான நன்மை. நீங்கள் பல ஆண்டுகளாக எந்த பரிசுத்தவான்களாக இருக்கலாம், பரிசுத்தவாட்டிகளாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஒரு வாழ்க்கை திரும்பல். திரைகளே அரணுக்கு தெருங்கள். அரண் யார்? இயேசு தான் அரண். அவரை திரும்பணும். திரும்பும்போது இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கிடைக்கும், ஒரு பிள்ளை இருந்தால் 2 பிள்ளை கிடைக்கும், ஒரு தொழில் இருந்தால் 2 தொழில் வரும், ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் 2 ஆசீர்வாதம் வரும். இல்லை அப்படி என்ன, ஒரு படிப்பு இருந்தால் 2 படிப்பு வரும். இப்படி பல இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். எப்போது? நம்பிக்கையுள்ளே சிறைகளே அரணுக்கு திரும்ப தான் முக்கியம். எல்லா வீட்டிலும் மனம் திரும்ப தான் முக்கியம். நீ அனைவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்களாக இருக்காங்க, பரிசுத்தவாட்டியாக இருக்கிறாங்க, விசுவாசிகளாக இருக்காங்க. ஆனால் சிறையிலேருந்து திரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி இரட்டிப்பான நன்மை வரும்? வராது. அவர் இரட்டிப்பான நன்மையை வச்சிருக்கிறார். அதுதான் சகரியா தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள்,
இரட்டிப்பான நன்மை தருவேன். இன்றைக்கு, நாளைன்னு சொல்லப்படலையே, அடுத்த நாள்னு சொல்லப்படலையே, அடுத்த மாதம் சொல்லவில்லையே, அடுத்த வருஷம் சொல்லப்படலையே, இன்றைக்கு. அப்போ இந்த நாளில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஆலோசனை பண்ணி பாருங்கள். ஆலோசனை பண்ணிக்கிட்டு நீங்கள் எதில் விழுந்தீங்கன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எதில், எந்த வருஷம், எந்த மாதம், எந்த நாள், எந்த மணி நேரத்தில் யார் மூலம் விழுந்தீங்க, கீழே விழுந்தீங்க, எந்த பள்ளத்தில் விழுந்தீங்க, எந்த குழியில் விழுந்தீங்க, எந்த பாவத்தில் விழுந்தீங்க, எந்த சாபத்தில் விழுந்தீங்க, எந்த விபச்சாரத்தை விழுந்தீங்க, எந்த மதுவானத்தை விழுந்தீங்க எனக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்து நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். கண்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன். அவன் நாளேன்னு சொல்லப்படலையே. அப்போ நம்ம சிறை திரும்பாத பட்சத்தில் தான் நமக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கல. அந்த இரட்டிப்பான நன்மை வேணால் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். ஆண்டவரே, சகரியா 9 12 வருஷம் கொண்டு ஆவியான பேசுகிறாரே, நான் எதில் விழுந்தேன், என் சிறையிருப்பு எதில், எந்த நாள் வந்தது, எந்த மாதம் வந்தது, என் வருஷத்தில் வந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். என் மூலம் வந்ததா, என் குடும்பத்தின் மூலம் வந்ததா, தெரிந்தவர்கள் மூலம் வந்ததா, விசுவாசிகள் மூலம் வந்ததா, பசுத்தவான்கள் மூலம் வந்ததா என்று ஆராய்ந்து பார்த்தா தெரியும். ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத ஆச்சரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். விழுந்ததை ஆவியானது 1 மணி நேரம் ஜெபம்னா போதும். அப்போ அந்த உங்களுடைய சிறைகளை ஆவியான உணர்த்துவார். அந்த சிறைகளை உணர்த்தும் போது நீங்கள் மனம் திரும்பும்போது இதுவரையும் உங்கள் இரட்டிப்பான நன்மைகளை வச்சு இயேசு காத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்கள் சிறையிலேருந்து திரும்பலை, அதனால் அது உங்களுக்கு இன்னும் வரலை. அவர் சிறையிலேருந்து மனம் திரும்பும்போது அவர் வைத்திருக்கிற இரட்டிப்பான நன்மைகள் வரும். அது எங்கே இருந்தாலும் வரும், இயேசு நாமத்தில் வரும். இதைத்தான் ஆண்டவர் பேசுகிறார். ஓ ரப கரபா சங்கரபா நைட்டி ஜீசஸ் மைட்டி லார்ட். வாழ்க்கையில் இருக்க பழைய பேப்பரை கிழிக்கிற மட்டும் இல்லை, அதை எரிங்க. அதை எரிக்கிற மட்டும் இல்லை, புதிய கவரை ஒட்டுங்க. அப்போதுதான் நன்மைக்குள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புகள் நன்மை தரேன். நீங்கள் அன்னுடைய வாழ்க்கையில் பழைய பேப்பர் இருக்குது. ஏன் பழைய பேப்பர் இருக்கான்னா, அவங்க விழுந்துட்டாங்க, எழுந்திருக்க முடியல. எதனால் விழுந்தீங்க? ஒரு மகன் மூலம் விழுந்தீங்களா, இல்லை ஒரு மகள் மூலம் விழுந்தீங்களா, ஒரு உறவினர் மூலம் விழுந்தீங்களா, தெரிந்த மூலம் விழுந்தா, சபை விசுவாசம் மூலம் விழுந்தீங்களா, ஊழியக்காரர் மூலம் விழுந்தீங்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்கணும்னா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது அங்கே ஆவியான வருவார், அவர் உணர்த்துவார். உணர்த்தும் போது அதை விட்டு விலகி ஓடுங்க. அப்போது என்ன நடக்குது தெரியுமா? நீங்கள் விழுந்த இடத்துல இயேசு அந்த பழைய பேப்பரை கிழிப்பார். பழைய பேப்பர் கிழித்து அதை எரித்து புதிய பேப்பரை விட்டுவார். அப்போ உங்களுக்கு எல்லா இரட்டிப்பான நன்மை மட்டும் அல்ல, எல்லா நன்மைகளும் இயேசு நன்மை வைத்திருக்கிறார். எல்லா நன்மையும் தருவார். ஒரு நன்மை மட்டும் அல்ல, வேதத்தில் ஆதியாகம் முதல் அதிகமான நன்மைகள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தான் இயேசு வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எதில் விழுந்தீங்களோ ஆராய்ந்து பார்க்கணும். உங்களுக்கு தெரியலன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் விழுந்த இடத்த என் சிறை, எந்த சிறை இருப்பு இல்லை எனக்கு வந்தது, எதில் விழுந்தேன் என்று நினைத்து பாருங்கள். அப்போது சிறை இருப்பை அரணுக்கு திரும்புங்க, ஏசப்பாட திரும்புங்க, இரட்டிப்பான நன்மை தருவா. எந்தெந்த நன்மை இதுவரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க, காரணம் என்ன தெரியுமா? நன்மைக்குள்ள அரணுக்கு திரும்பலை. ஏண்டா உலக மகனாக, உலக மகளாக இருக்கீங்க. இயேசு கிறிஸ்துடைய மகனாக இருங்க, இயேசுடைய மகளாக இருங்க. அப்போ தான் அவர் வச்சுக்க இரட்டிப்பான நன்மை மட்டும் இல்லை, தேவத்தில் எல்லா நன்மையும் உங்களுக்கு தான் வைத்திருக்கிறார் இயேசு. எல்லாம் வச்சுக்காத உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார். 100 மடங்கு இல்லை, 1000 மடங்கு இல்லை, கோடி மடங்கு இல்லை, பல கணிவிட்டு அனுப்புவார். நீங்கள் நன்மைக்குள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன். இன்றைக்கு, நாளைன்னு சொல்லப்படலை, அடுத்த மாதம் சொல்லப்படலை, அடுத்த வருஷம் இல்லை, இன்றைக்கு என்று தரும்படி அவர் வந்திருக்கிறார். அப்படின்னா இரட்டிப்பான நன்மை தருவார். இங்கே வேதத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 28வது அதிகாரம்
21 24 வரை பார்க்கும். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தர் நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தாள். அவள் கற்பத்திலே என்றால் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்போது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் சாரிக்கும்படி போனாள். அது கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து தெரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் ஜனத்தரை பார்க்கலும் அழைத்திருப்பான், மூத்தவன் இளையவனை சுவைப்பான் என்றார். பிரசவ காலம் பூர்ணமான போது அவர் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. இதை ஆண்டு பார்க்கிறோம். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் 21 24 வரும். கண்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஈசாக்கு ரெபெக்காளுக்கு. ரெபெக்காளுக்கு கண்டிப்பான ஆசீர்வாதம். அப்படி என்றால் இந்த நிகழ்ச்சியை 7 கட்டத்திலிருந்து ஒரு பார்த்து கொண்டிருக்கேன். திருமணமாகி பல ஆண்டுகளாக என்றால் குழந்தை உள்ளவர்களும் உண்டு, குழந்தை இல்லாதவர்களும் உண்டு. அப்போ குழந்தை இல்லாத என்ன செய்யணும்? நீங்கள் பலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் வேண்டுதலை கேட்டளினார். மனைவி ரெபெக்காள் கற்பந்தார். ஈசாக்கு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ரெபெக்காளுக்கு கற்பத்தை திறந்தார். அப்போது அவன் வேண்டல் செய்தான். அவள் மலடியாக இருந்தாள். வேதத்தில் மலடி என்ன வேதத்தில் இல்லை, மலடி இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு. அப்படி என்றால் எல்லாருக்கும் கர்த்தர் குழந்தைய வச்சிருக்கிறார். யார் மலடியாக இருக்க வேண்டியதில்லை. மலடி இல்லைன்னு சொல்லியிருக்கு வேதத்தில். வேத வசனம்தான் உண்மை. அதனால் அப்படி என்றால் மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வெளிச்சார், ஜெபம் பண்ணினார். மலடியாக இருந்த ரெபெக்காளுக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு கற்பம் தரித்தாள். அவள் ஜெபத்தின் மூலம், ஈசாக்கு ஜெபத்தின் மூலம் என்றால் மலடியாக இருந்த என்றால் தோத்திரம் கற்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். அவன் ஜெபம் பண்ணும்போது என்றால் தன் மனைவிக்காக கணவர் ஈசாக்கு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு உலகம் போதும் நிறைய குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் மலடி இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. வேதம் சொல்லி உண்மையா இல்லை நீங்கள் சொல்லி உண்மையா? வேதம் சொல்லுதானே உண்மை. எல்லா வானம் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தையோ வார்த்தை ஒரு எழுத்தோ ஒரு உறுப்போ மாறாதுன்னு சொல்லியிருக்கிறாரே. சத்திய வேதம் தானே உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே மறைத்து போயிடும், எல்லாம் மாறிடும். ஏதோ எழுத்து தான் மாறாது. இதுதான் உயிர் உள்ள வார்த்தை. அப்படி என்றால் உங்களுடைய நீங்கள் நினைத்த குடும்பத்தில் திருமணம் ஆகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், சில ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அப்போ நீ மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தான் என்றால் கடந்த காலங்களிலே ஒரு குடும்பம் திருந்த ஊர்லேருந்து ஜெபிக்க வந்தார்கள். அவர்கள் வந்தார்கள் என்றால் உன்னுடைய விண்ணப்பம் என்னவென்னு கேட்டேன். அப்போ அந்த சகோ சொல்லிச்சு என்றால் 25 வருஷமாக குழந்தை இல்லைன்னுச்சு. ஆனால் நான் குழந்தைக்காச்சு வரல, இந்த ஊழியத்தை குறித்து பார்க்க வந்தேன்னுச்சு. அப்போ நான் சொன்னேன், நீ 7 சனிக்கிழமை உபாவத்துக்கு போகுமா, 25 வருஷம் இருந்தாலும் மனித நாள் கூடாது, தேவ நாள் கூடுன்னு சொன்னேன். கரெக்டாக 7 சனிகளும் பார்த்து வந்தேன். அந்த பிறகு இரட்டிப்பான குழந்தை 2 இரட்டிப்பான கற்பத்தை 2 பெண் குழந்தை பிறந்தது. அறிவான தேவனை திருநுந்த ஊரில் புலியூரக்கூடிய கிராமத்தில். அப்போ அவள் ஜெபித்தாள், கணவர் ஜெபித்தாங்க என்றால் தன் மனைவிக்காக கணவர் தேவனை வேண்டுதல் செய்தார். அந்த வேண்டுதல் எங்கே போச்சு? பலவச்சு பரத்தில் எட்டினது. எங்கே பல எட்டினது
பெற்றனுடைய தேவன் அவருடைய அந்த கற்பத்தில் கற்பத்தை அரிக்க வச்சார். கற்பத்தை அரிச்சாச்சு, குழந்தை கற்பை வளர்ந்தது, பிறகு 2 பெண் குழந்தை பிறந்தது. அதுமாதிரி தேவச்சனமே என்றால் அதான் சொன்னார், ஈசாக்கு ரெபேக்காளுக்காக வேண்டிய செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஏன்னா மனைவிக்காக கணவர் வேண்டி செய்யணும், கணவருக்காக மனைவி வேண்டி செய்யணும், பிள்ளைகளுக்காக தாய் வேண்டி செய்யணும், தகப்பனர் வேண்டி செய்யணும். இதுதான் உண்மை உத்தமம். வேண்டி செய்யாதபடி என்றால் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஒன்றும் வராது. அதான் சகரியா 9:12 என்றால் நம்பிக்குள்ளே சிறைகளை அரணுக்கு திரும்புகள் அந்த இன்றைக்கு தருவேன். அப்போ கற்பம் தரிக்கல, நான் கனவு வாழலை. நிறைய குடும்பங்களை இப்போ நான் பார்க்குறேன், கனவு மனையாக வாழலை, சகோதர சகோதரியாக வாழ்கிற குடும்பம் நிறைய இருக்குது. என்றால் எந்த உறவும் இல்லாதபடி கணவரும் இருக்கிறாங்க, மனைவியும் இருக்கிறாங்க. 2 விதமான சம்பவங்களை நான் கேள்விப்படுகிறேன். கனவு என்றால் அவங்க என்ன செய்யனால் கணவரும் இந்த நம்பிக்கைக்குள்ள சிறையிலே அரணுக்கு திரும்பலை, மனைவியும் என்னென்றால் சிறைகளை திரும்பலை. அப்போ இப்படி நடிப்பான ஆசீர்வாதம் அங்கே அக்கா தங்கச்சிமா இருந்துட்டு போகிறோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது சாபம் தானே, இது நன்மையா கிடையாது. என்றால் அப்படி இருக்கிறாங்க. சொல்லுங்க சொல்லும்போது இது கடைசியில் வயசு 60 போகுது. அப்போ எனக்கு குழந்தை வேணும்னு எல்லா குழந்தையும் என்ன செய்வாங்களா, நாங்கள் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஆகாதபடி எல்லாம் கலைச்சிடுவாங்க. கலைச்சிக்கிட்டு என்றால் எனக்கு பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணக்கூடிய குடும்பங்கள் இருக்குது, எல்லோரும் கிடையாது. அப்படி இருந்தால் நம்பிக்கைக்குள்ள தருகளே அரணுக்கு திரும்புகள், எட்டிப்பான தருவை, இன்றைக்கே தருவை என்று ஆடுகிறார். அரணுக்கு திரும்புகள், எட்டிப்பான நன்மை, இன்றைக்கே தருவை. அப்போ ஈசாக்கு தான் திருமணம் ஆச்சு ரெபேக்காள். ஆனால் அவளுக்கு மலடியாக இருந்தான்ட்டு அவன் விட்டு விடலை. அவன் ஜெபம் பண்ண தொடங்கினான். இரவும் பகலும் ஜெபம் பண்ண தொடங்கினான். ஜெபமே ஜெயம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் அதுவான்னு சொல்லி ஜெபம் பண்ண தொடங்கும் போது அங்கே ஆண்டவர் ரெபேக்காள் கற்பத்தை தொட்டார். தொட்ட உடனே அவன் வேண்டல் ஜெபம் பல்லவச்சார் பரத்தில் எட்டினது. எட்டின உடனே அந்தால் மனைவிக்காக கணவர் வேண்டுதல் பண்ணுகிறார். எனக்கு அங்கே அவர் கற்பத்தை திறந்தார். திறந்த பிறகு அங்கே என்ன இருந்தது, ரெபேக்காள் கற்பம் தரித்தாள். கற்பம் தரித்து இரட்டிப்பான குழந்தை பெற்றதை வேதம் சொல்கிறது. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று ஓடி கொண்டிருந்தன. அப்போது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரித்தாள். கர்த்தரிடத்தில் விசாரித்தாலாம். நாம் யார்கிட்ட விசாரிப்போம்? கர்த்தரிடத்தில் விசாரித்தாள். அப்போ கர்த்தரிடத்தில் விசாரித்தான்னா நல்ல பதில் வரும். மனிதனிட விசாரித்தா என்ன பதில் வரும்? இல்லை மனுஷங்கிட்ட விசாரித்தா அப்படி வரும். உறவின்ற விசாரித்து வராதுங்க. எல்லாருமே மனிதன் வன்கண்டாக இருக்கிறான், மனுஷி வன்கண்டாக இருக்கிறான், மனிதன் பொறாமை உள்ளவனாக இருக்கிறான், மனுஷி பொறாமலாக இருக்கிறான். அது எல்லாத்தையும் உருவாக்குனாரு. நல்லதுன்னு கண்டார். மனிதன் ஒரு மனசாப்பிட்டார நீ அவன்கிட்ட விசாரிச்சா அவன் எரிச்சலாக இருப்பான். மனிதனே எரிச்சலாக இருப்பான், மனுஷன் எரிச்சலாக இருப்பான், மனிதன் பொறாமை இருப்பான். எல்லார்கிட்ட வஞ்சகம். இன்றைக்கி உலகத்தில் மனிதன்கிட்ட வஞ்சகம், மனுஷங்கிட்ட வஞ்சகம். ஆனால் மனிதனுடைய மனுஷங்கள்கிட்ட நிறைய வஞ்சகம், 100க்கு 100 வஞ்சகம். அவங்க நல்லா இருக்கிறதுக்காக எதையும் துணிகரமாக செய்வாங்க. பெண்கள் துணிகரமாக செய்வாங்க. அக்காண்டி கட்டி முத்தம் கொடுத்துட்டு முன்னால் முத்தம் பின்னால் பாவம் வச்சுருவாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி ஏமாந்து போய் தான் ஜனங்க இருக்கிறாங்க. என்றால் ஏமாந்து தான் ஜனங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்காதுங்க. மனுஷனை நம்பாத, மனுஷன் நம்பாத, இயேசுவை நம்பு என்றால் ஈசாக்கு தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நாம் செபித்தால் வேண்ட செய்தால்
என் மனைவி என்றால் ரெபெக்காள் கற்பந்தை அனுப்பிவிட்டார். அவள் யார்கிட்ட விசாரிக்க போனால் 2 குழந்தை கற்பந்து மோதி கொண்டு இருந்தது. அப்போ கர்த்தர் விசாரித்தார். நாம் யார்கிட்ட விசாரிப்போம்? இப்போ சிந்திச்சு பாருங்க, ஆராய்ந்து பார்த்துங்க. ஏன்னா கர்த்தர் விசாரிக்கணும். அது வேத புத்தகத்தை எடுங்க, இந்த அதிகாரத்தை எடுங்க. இங்கே ஆண்டவர் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வச்சு அதில் எத்தனை எழுத்தணி பாருங்கள். எழுத்துக்கிட்டு தேவமனை தொடங்க. எனக்கு கற்பகுதி ஆச்சுன்னா எனக்கு ஆண் குழந்தையா, என் பெண் குழந்தையா, அவர்கிட்ட விசாரிங்க. அவர் பேசுவார். எப்படி பேசுவார்? யோசேப்புக்கு தொப்பத்தில் பேசினார், உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? ஏன்னா தர்சனத்தை பேசுவார், சொப்பந்தல் பேசுவார், வசனத்தை கொண்டு பேசுவார், பாடங்களை பேசுவார். நீங்கள் கர்த்தரை விசாரித்தால் தெளிவான ஒரு நடத்தல் கிடைக்கும். மன்னனை விசாரித்தா குழம்பி விட்டுருவாங்க. மன்னெல்லாம் அது என்றால் வஞ்சகம். தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களில் முகத்துதி செய்வாங்க. நம்பாதுங்க. மனித மாயை, மனுஷி மாயை. அது பிரசங்க தான் பார்க்குறேன். எல்லாம் மாயை. அந்த மாய்க்கு போகாதபடி நீங்கள் கர்த்தரை விசாரித்தால் ஒரு 100 மடங்கு பலன் அல்ல, 1000 மடங்கு பலன் இல்லை, கோடி மடங்கு பலன் இல்லை என்ற பலனை தந்து ஆதிப்பார். அப்போ என்றால் இங்கே என்ன பார்க்கும்போது அவர் கற்பத்தின் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்போது அவர் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரில் விசாரித்தாள். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தால் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், பூச்சம் இளைவனை சேர்ப்பான் என்றார். பிரசவ காலம் பூர்ணமாகும் போது அது கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. அதான் சொன்னார். சகரியா 9:12 நம்பிக்குள்ள இல்லை. 2 நம்பிக்குள்ள சர்களே அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மை திண்டி தந்தாரா? அப்போ ஈசாக்கு ரெபெக்காளுக்காக வேண்டுதல் செய்தான். வேண்டுதல் செய்தபோது அவன் ஜெயத்தை கேட்டு அந்த ரெபெக்காள் கற்பத்தில் 2 குழந்தைகள், இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்றால் அவள் கர்த்தரை விசாரிக்கும் போது 2 குழந்தைகள் அது பிரியும் என்று சொன்ன மட்டும் இல்லை. என்ன சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? இந்த பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கற்பத்தி 2 பிள்ளைகள் இருந்தது. அப்போ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தார். அந்த தேவன்தான் இயேசு நிகழ்ச்சியை பார்க்கும்போது இதுவரை குடும்ப வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி அநேகருக்கு அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்களே, அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்காங்களே, அப்படி இருந்தால் அப்படி அது சாபம். அது சாபந்தான். என்றால் அப்படின்னா நீ திருமணம் செய்கிறேன், அது ஒரு மகனாக இருக்கலாம், அவன் திருமணம் செய்யாத என்றால் அப்படி இரு, அன்னகரார் அப்படின்னா திருமணம் செய்தால் என்ன செய்யணும்? கணவனை வாழணும். இதான உண்மை, இதான உத்தமம். அது இல்லாதபடி ஒன்று அப்போ என்ன இருக்கு? பொல்லாத ஆவி இருக்கு, அசுத்த ஆவி இருக்கு. அல்லாதான் மனைவியோட வாழ இல்லை, கணவனோட வாழ இல்லை என்று சொல்கிறார். இன்றைக்கி அநேக குடும்பத்தில் அப்படி தானே இருக்கு. சாத்தா யூதாஸ்குள்ளே பூந்தானா, பூந்தான காட்டி கொடுத்தான். அதே போல் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க என்றால், ஆனால் அது அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு நாளில் பெரிய கன்னியாக இருக்கும், சாபம் இருக்கும். ஏன்னா ஒரு நாளும் சமாதானம் இருக்காது. அந்த அடுத்த ஆத்மங்களை அழிக்க நினைக்கிறாங்களே, நீ விதைத்ததே நீயே அறுப்பாய், அது மாற்றமே இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உணர்வு அடைந்து மனம் திரும்பு. அதான் நம்பிக்கையுள்ள தேவை அரணுக்கு தருவாள். நீ நம்பிக்கையுள்ள அரணுக்கு தரும்பு, நீ திரும்பு, அப்போதான் விடுதலை வரும், இல்லைன்னா விடுதலை வராது. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது யாருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? 2 ராஜாக்களில் 2வது அதிகாரம் 9-10 வசனத்தில் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன் விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டிய என்ன கேளு என்றான்.
அதற்கு எலிசா, உம்மிடத்துள்ள ஆவி வரும் இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவர், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அருமையான தெய்வத்தனமே, அப்போது இரட்டிப்பான வரும் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ கண்டால் அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இதான் ஆண்டவர் வார்த்தை. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சியை 7 கடந்து பார்க்குறீங்க, சந்தோஷமான காரியம். ஆண்டவர் தரும். ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஒளி லார்டுக்கு வெளிப்படுத்த காரியம். பழைய பேப்பரை கிழிச்சிட்டேன் தெரியுமா? பழைய பேப்பரை கிழிச்சிட்டேன் தெரியுமா? தெரியாமல் இருக்காது. தமிழ்நாட்டில் உள்ள பழைய பேப்பர் கிழிக்கப்பட்டாச்சு. தமிழ்நாட்டில் உள்ள பழைய பேப்பர் கிழிச்சாச்சு. தமிழ்நாட்டில் உள்ள புதிய பேப்பர் ஒட்டியாச்சு. இல்லை, பழைய பேப்பர் கிழிச்சாச்சு, புதிய பேப்பர் ஒட்டியாச்சு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பழைய கிழிச்சாச்சு, புதிய பேப்பர் ஒட்டியாச்சு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வேளை இது நடக்குமா? நடக்காத பொறுத்து பாருங்கள். மிகாவில் தூதன் இதை சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் பழைய கிழிச்சாச்சு, அது புதிய காக்கிற ஒட்டியாச்சு. இது ஆண்டவர் வார்த்தை. உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம் இல்லை, எல்லாம் தெரியும். மிகாவில் தூதன் இதை சொல்லுகிறார். பழைய பேப்பரை கிழிச்சாச்சு, அதை எரித்தாச்சு, புதிய காக்கிற ஒட்டியாச்சு. மிகாவில் தூதன் சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்தில் எத்தனை வீட்டில் பழைய பேப்பர் இருக்குது, அதை கிழிக்கணும், எரிக்கணும், புதிய கரு ஒட்டணும். அப்போ ஆசீர்வாதம் வரும். பழைய பேப்பர் இருக்க வரையில் நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வராது. ஒரு குழந்தை பிறக்கலை என்று ஒருவர் வருத்தப்படுறாங்க. ஆண்டு ஏன் குழந்தை இல்லை? குழந்தை இருக்க நீ மனம் திரும்பலை, நீ ஒரு தப்பு பண்ணா, வாலிப வயசு இல்லை, அதை நான் கண்டேன். அதனால் அந்த பழைய பேர் கிழிக்கலை. அதை கிழித்து எரித்தல், புதிய கருவட்டு, அப்போ கற்பமையில் கற்பம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அதான் தேவை சித்தம். அதுக்கு புறம்பாக இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் வரல, ஆசீர்வாதம் வரல நினைக்கிறேன். வாழ்க்கையில் பிறந்த எழுந்தது வரையில் பழைய பேப்பர் கிழிச்சிருக்கா, இன்றைக்கு கிழிச்சிருக்க, புதிய கார் கொட்டுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும். வாழ்க்கையில் பழைய பேப்பர் இருக்க வரையில், அதை கிழிக்கிற வரையில், புதிக்கு ஒட்டாத வரையில் ஆசீர்வாதம் வராது. நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதை நினைவு கொண்டு பாருங்கள். நினைவு கொண்டு பலம் திருப்புங்க. பலம் திரும்பும்போது என்றால் பழைய பேப்பர் கிழிக்கப்படும், எரிக்கப்படும், புதிய கக்கரட்டப்படும். அது புதிய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வரும். நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு தனித்தனியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை கர்த்தர் தொட்டால், உங்களோடு பேசினால், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மனப்பூர்வமாக காணிக்க அறிக்கைங்க. 51 அதிசய பராக்காத் ஒழியத்தில் ஒவ்வொரு நாள் அதிகாலை ஜெபம், காலை 5 to 10 நடக்கும் வாருங்கள். உபவாச ஜெபம் காலை 10 வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதிப்பார். அல்லேலூயா, ஆமென். எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார், ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு
தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் இவாஞ்சலிஸ்ட் தங்கசாமி, அதிசய பராக்கா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 71, மௌனசாமி மடம், அம்பத்தூர், ஓட்டி, சென்னை 53. ஃபோன் நம்பர் 044-2657-4550 and cell phone number 93-833-44445.